ஹாய் ஹலோ ஆல், நான் சிவபாலன் ரன்னிங் சும்மா வீடியோ போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, அந்த டெல்லி போயிட்டு வந்தேன்ல, டெல்லி வேதாந்தா ஹாஃப் மேரத்தானுக்கு எதுக்காக டெல்லி போனேன், டெல்லி போயிட்டு வந்ததில் எவ்வளோ செலவாச்சு, என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு, இதில் என்ன நல்லது இருக்குது கெட்டது இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னடா மூக்கில் இப்படி ஒட்டியிருக்கேன் அப்படின்னு பார்க்காதீங்க. இது வந்து நேஷனல் ஸ்ட்ரிப்பாக, இது வந்து இந்த மூக்கில் வந்து காற்றை அதிகமாக ஆக்சிஜன் இன்டேக்கை அதிகப்படுத்துறதுக்காக ஒட்டுறது. இது ஒரு கம்பெனிக்காரங்க அனுப்பி விட்ருக்காங்க எனக்கு. இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுங்கள் ப்ரொமோஷனுக்கு அப்படின்னு. ஸோ இன்றைக்கி காலையில் ஒரு தடவை போட்டேன், இப்போ ஒரு தடவை யூஸ் பண்ணுறேன். அதை ஒரு மாதிரி இந்த தோலில் ஒட்டிக்கிட்டு இந்த மூக்கு தோல் இப்படி இழுத்து பிடிக்குது, அவ்வளோதான். அது மூலிமா மூச்சு இப்படி இழுக்கும் போது அது ஒரு நல்ல ஃபீல், அவ்வளோதான். மற்றபடி இது எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட்டு கொடுக்கும், அத்லட்டிக் ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, இது ஸ்பெஷலாக ஓடுறவங்களுக்கு அப்படின்னு. இது தெரியல, யாராச்சும் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதோட ரிவ்யூ உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஏன்னா நான் ஒரு ஆளாக முடிவு எடுத்து சொல்ல முடியாது. நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ப்ரொமோஷன்னாலே அடிதான். அப்புறம் இந்த டெல்லி எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் நான். இப்போ நாங்கள் முதலையெல்லாம் கொடைக்கானல் போவேன் அடிக்கடி. நானாக சிங்கிளாக போவேன், ஸ்கூட்டியில் போவேன், இல்லைனா பைக் இருந்ததுன்னா ஸ்ப்ளெண்டர் பைக் இருந்தால் அதில் போவேன், இல்லைனா என் வண்டி இருந்ததுன்னா அதில் போவேன். ஃப்ரெண்ட்ஸோடு போவேன் முதலெல்லாம். அது அப்போல்லாம் நல்லா வைபாக இருக்கும். இப்போ அதுக்கடுத்து ஃப்ரெண்ட்ஸோட அடுத்து 2வது தடவை போகும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அப்போ போன இடத்துக்கே போனது, பார்த்த மூஞ்சியே பார்க்குறது அப்படின்றப்ப அது ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப வைப் இல்லாமல் இருந்தது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி அங்கங்கே ஈவெண்ட் நடக்குது, இந்த ஈவெண்ட்டுக்காக போகிறோன்ற மாதிரி நம்ம மனசை தயார்படுத்திக்கிட்டு அந்த ஈவெண்ட்டுக்கு போய் அட்டன் பண்ணோம்னு வைங்க, அந்த ஊரையும் சுற்றி பார்த்த மாதிரி இருக்குது, ஒரு ஃபிட்னஸ்க்கு வெக்கேஷன் போன மாதிரி இருக்கும். புது மனுஷங்களை பார்க்கலாம், புது சாப்பாடு சாப்பிட்லாம், புது நம்ம இடத்த சூஸ் பண்ணுற குழப்பமே இல்லை. அந்த இடத்துல நடக்க போது, அந்த இடம் தான் ஃபிக்ஸடு, அந்த இடத்துல என்னென்ன கிடைக்குது அப்படின்னு நம்ம போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு மைண்ட் ரெடி பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அது மாதிரி ஃபிட்னஸ்க்காக அப்படி ஓட ஆரம்பிச்சிங்க வைங்க, இது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ அதனால் அந்த பட்ஜெட்டை எப்படி போடலாம், எப்படி சுருக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். முதல் விஷயம் எதுலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து ஆரம்பிப்போம். ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து டெல்லி வேதாந்தாக்கு 2600 இது வந்து வெப்பேஜில் போய் நம்ம நேம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம 2600 யூபிஐ மூலிமா அடிச்சிட வேண்டியதான். முக்கியமாக இதில் என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ரன் பண்ணியிருக்கோம், 10 கிலோமீட்டர் 21 ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த டைமிங் சர்டிஃபிகேட் இதில் ஆட் பண்ணணும். இப்போ மை ரேஸ்னு ஒரு ஈவெண்ட்காரங்க நடத்துவாங்க. இப்போ காங்கேயத்தில் வந்து 21 கிலோமீட்டர் 1.25 மணி நேரத்தில் ஓடினேன். அந்த டைமிங் சர்டிஃபிகேட் எடுத்து இதில் போட்டேன். அப்படின்றப்ப இது என்ன ஆகுது அப்படின்னா, ஒருத்தவங்க டைமிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு வேவ் கேட்டகரின்னு ஒன்று பிரிச்சிருக்காங்க. ABCDEFG அப்படின்னு வேவ் A, வேவ் B அப்படின்னு ஒருத்தவங்களுக்கு ஒரு டைம். இப்போ வேவில் ஓட போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 மணி, வேவ் Bயில் ஓட போகிறாங்கன்னா 5:02, வேவ் C அப்படின்னா 5:10 அப்படின்னு ஒருத்தவங்க ரேஸ் நிப்பாட்டுறத வந்து இந்த டைமில் நிப்பாட்டுவாங்க. ஏன்னா ஒருத்தவங்களும் ஒரு ஸ்பீடில் ஓடுவாங்க, எல்லாத்தையும் கும்பலாக ஓட விட்டோம்னா அது மாதிரி விழுந்துருவாங்க அப்படின்ட்டு. இந்த டயத்துக்குள்ளே ஓடுறவங்களாம் ஃபஸ்ட் ஏவில் இருங்க, 2வது டைமில் ஓடுறவங்களாம் செகண்ட் வேவ் Bயில் இருங்க, Cயில் இருங்க அப்படின்னு நிப்பாட்டிடுவாங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு வேவ் B 5:02க்கு ஸ்டார்ட் ஆகிறது. வேவ் கேட்டகரி அதுக்கடுத்து அனுப்புவாங்க. நம்ம டைமிங் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து அனுப்புவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு இப்போ ப்ராசஸ் 2600. 2வது எந்த ஊர், இப்போ டெல்லிக்கு இங்கேருந்து போகிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றதுக்கு ஃப்ளைட்டா ட்ரெயினா அப்படி பார்க்கும்போது ட்ரெயின் எவ்வளோட சார்ஜு 3500 போட்டேன். செகண்ட் ஏசியில் போட்டேன். தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் சென்னையிலேருந்து டெல்லிக்கு. ஏன்டா இங்கேருந்து போடலாம்ல அப்படின்னா, எனக்கு அட்வைஸ் பண்ணது சென்னையிலேருந்து போடு, அதான் கொஞ்சம் ஈஸியாகவும் கிடைக்கும், சீப்பாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் சென்னை தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்லேருந்து டெல்லிக்கு 3500 செகண்ட் ஏசியில் போட்டேன். 2வது நார்த் பீப்புளெலாம் நிறைய வந்து உட்காந்துருவாங்க, ஸ்லீப்பர்லாம் போட்டுறாத, 3rd ஏசியும் போட்டுறாத, ஃபஸ்ட் ஏசி இல்லைனா செகண்ட் ஏசி போடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ செகண்ட் ஏசி போட்டேன். ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. மொத்தம் 3500 ஆச்சு. அது ஒரு 2600, இது ஒரு 3500. ட்ரெயின் வந்து 5ஆம் தேதி, அக்டோபர் 5ஆம் தேதி நைட்டு 10 மணி ட்ரெயின். நான் இங்கேருந்து 4ஆம் தேதி சிவகங்கையிலேருந்து அக்டோபர் 4ஆம் தேதி கிளம்புனேன் நைட்டு. இங்கேருந்து பஸ் பிடிச்சி போனேன், அதுக்கு 2000 என்ன அப்படின்னா, அன்றைக்கி குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிஞ்சு எல்லோரும் ஊர் படையெடுத்து கிளம்புனாங்களாம். அதனால் வந்து பஸ் சார்ஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. இதை நான் விட்டுட்டேன், இதை யோசிக்காமல் விட்டேன். அதனால் பல்க் அமௌண்ட் அது ஒரு 2000 பெரிய அமௌண்ட். நான் 1000 மேலே கொடுத்து போனதில்லை சென்னைக்கு. ஸோ அது ஒரு 2000, அது ஒரு 3500, அது ஒரு 2600. சரியா? 4ஆம் தேதி கிளம்பி 5ஆம் தேதி காலையில் வந்து தாம்பரத்தில் போய் இறங்கினேன். தாம்பரத்துலேருந்து சைதாப்பேட்டைக்கு 5 ரூபா லோக்கல் ட்ரெயினில் பிடிச்சி என் ஃப்ரெண்ட் ரூம் பக்கத்தில், சைதாப்பேட்டை ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே ரூமு. ஸோ அங்கே போய் இறங்கினோடனே ஒரு 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்துலேயே கிளம்பி ஒரு ரன்னிங் தமிழா இருக்கார்ல, அவரோட ஓடுற மாதிரி ஒரு வ்ளாக் எடுத்துகிட்டு அவர்கிட்ட கண்டென்ட்லாம் என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், ப்ரொமோஷன்ஸ்லாம் எவ்வளோ வாங்குறீங்க என்ன இதுன்ற ஒரு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு அப்புறம் அவரே ஒரு டிஃபன் வாங்கி கொடுத்தாரு. அவர் கணக்கில் முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி ரூமுக்கு வந்தால் நம்ம நண்பர் வந்து சாப்பாடு வாங்கி வச்சுருந்தார், மதிய சாப்பாடு. அவர் கூட சேர்ந்து மத்தியான சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்படியே வீடியோ எடிட்டிங் மித்த வேலையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் தூங்க முடியுதான்னு பார்த்து தூங்க முடியல. அப்புறம் சாயந்தரமாகவே அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நைட்டு ட்ரெயினில் 10 மணிக்கு ட்ரெயின், 8 மணிக்கு நான் ட்ரெயின் ஏறினா தான் 9 மணிக்கெலாம் முன்னாடி போய் உட்காந்துருவோம். ஒரு 9:30க்கெலாம் போய் அங்கே ரீச் ஆகிட்டோம், ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிடுவோம், சேஃபாக போயிடுவோம் அப்படின்றதுக்காக நான் அப்படி போயாச்சு. சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் 5ஆம் தேதி, அக்டோபர் 5ஆம் தேதி எனக்கு ட்ரெயின் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ஸு.
ஓகேவா. என் ஃப்ரெண்டு வந்து நைட்டு நானும் அவரும் போய் சாப்பிட்டோம். ஒரு ரூ. 560 ஆச்சு. 500லேருந்து 600 ஆச்சு. அத மட்டும் தான் நான் குடுத்தேன். ஏன்னா காலையிலக்கும் மத்தியானத்துக்கு அப்படி சமாளிச்சுட்டேன் நானு. அப்புறம் மறுநாள் 6ஆம் தேதி ஃபுல்லா ட்ரெயின் ட்ராவலு. 3 வேள அங்கே அதில தான் சாப்பிடணும். ரூ. 200 ரூ. 200 போட்டாலும் ரூ. 600 தண்ணி பாட்டிலு, வாட்டர் பாட்டிலு ஒரு ரூ. 100 ரூ. 700 ஆச்சு. அதுக்கப்புறம் 7ஆம் தேதி காலையில 7:10க்கு தான் எனக்கு இறக்கி விடுற டைம்னு சொன்னாங்க. பார்த்தா என்ன ஆச்சு அப்படின்னா 5:45க்குலாம் இறக்கி விட்டாய்ங்க. நிசாமுதீன் அப்படின்ற ஒரு ஸ்டேஷனில. அங்கேருந்து நான் வந்து சவுத் எக்ஸ்டென்ஷன் போணும். ஸோ நம்ம ஊர்க்காரரு திருநெல்வேலிக்காரரு தமிழ்னு ஒருத்தர் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் நர்ஸா வேலை பார்க்குறாரு. அவர் தான் வந்து என்னைய கூப்பிட்டு போய் அவர் வந்து நம்ம ஃபாலோவர். "அண்ணே நீ நம்ம ரூம்லேயே தங்கிக்கலாண்ணே, இடம் இருக்குண்ணே" அப்படின்னாரு. ஸோ சரி அப்படின்ட்டு நமக்கு ரொம்ப நல்லதா போச்சு. அவர் ரூம்லேயே தங்கிக்கலாம் அப்படின்னா, அவர் அன்றைக்கி 2 நாளைக்கு லீவ் போட்டார். 7ஆம் தேதி 8ஆம் தேதி 2 நாளைக்கு லீவ் போட்டாப்புல. என்னைய வந்து ஸ்டேஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு சவுத் எக்ஸ்டென்ஷன் போய் அங்கேருந்து நானும் அவரும் ரூமுக்கு போய்ட்டோம் நடந்து. 7ஆம் தேதி காலையில் போய் ரீச் ஆகிட்டு கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மித்த வீட்டுக்கு பேசுகிறதெல்லாம் பேசிவிட்டு முக்கியமான ஒரு வேலை இருந்தது. அது என்னென்னா அந்த ஷூ தேடி அலையிறது. ஃபஸ்ட் காப்பி ஷூ வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை பண்ணணும்னு எனக்கு ஆசை தான். ஆனால் என்கிட்ட பட்ஜெட்டும் கிடையாது அதை பண்ணுறதுக்கு. அது பண்ணுறதுக்கு உண்டான நேரத்தோதும் எனக்கு கிடையாது. ஏன்னா வீடியோ எடுக்கணும், எடிட் பண்ணணும், ட்ரைனிங் கொடுக்கணும். இதுக்குள்ளேயே தான் என்னோட இது போகுது. அதுக்கேற்ற மாதிரி நான் ஓடணும் அப்படின்றதுனால இப்போ என்னென்னா தனுஷ்கிட்ட இதை பற்றி சொல்லும்போது நான் எடுத்து பண்ணுறேன். என்ன என் தம்பியை நானும் எடுத்து பண்ணுறோம், ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றேன் நான், நீ எனக்கு ப்ரொமோஷன் மட்டும் உதவி பண்ணி கொடு அப்படின்னாரு. சூப்பர், நல்ல ஐடியா, என்ன ஒரு செகண்ட் பார்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஆயிரும் அப்படின்ட்டு நான் உனக்கு தேடி என்னடா செய்யணும்னு கேட்டேன். உனக்கு எங்கே ஷூ கிடைக்குது, என்ன கம்மியான ரேட்டில் கிடைக்குது, எங்கெங்கே கடை இருக்குன்னு பார்த்து சொல்லு, நான் உனக்கு அவர்கிட்ட நான் பேசி அமௌண்ட்டு போட்டுவிட்றேன், அப்படியே கொரியர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் மட்டும் இப்படி பண்ணு, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அங்கே போய் கேட்டால் 7ஆம் தேதி ஃபுல்லாக நானும் வரும் தமிழும் போய் கேட்டால் ஒரு ஷூ 2 ஷூ 10 ஷூக்கெலாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வாங்கினா ஒரு லாட்டு 50,000 1,00,000 அப்படின்ற மாதிரி. அது வந்து கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயம். நிறையா காசு வச்சுட்டு போனால் தான் வந்து அந்த ஷூவை வந்து எடுக்க முடியுது. ஸோ அதனால் அங்கங்கே கேட்டு அவனுக்கு ஒரு கான்ட்ராக்டை கொடுத்தேன். ஒரு செட் ஆஃப் ஷூ ஆர்டர் போட்டிருக்கான். அது கடைசி அவனுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. அது இங்கே தான் வச்சுருக்கேன் நான். அவங்க கடைக்கு கொண்டு போக முடியாது, எலி தொல்லை அதிகமாக இருக்குன்னு நம்ம வீட்டில் வச்சுருக்கோம். இதுதான் வந்து 7ஆம் தேதிக்கு நடந்த சம்பவம். 8ஆம் தேதி வந்து ரெட் ஃபோர்ட் போனோம் நானும் தமிழும். அதுக்கு வந்து ரூ. 80 160 டிக்கெட்டு, காலை மதியம் நைட்டு 3 வேளை சாப்பிட்டது. அப்புறம் எடிட்டிங்கு, நம்ம ஒர்க்கு, இதெல்லாம் தான். அப்புறம் வீட்டில் பேசுனது. வேறு என்ன, காலையில் ஓடினேன் இந்தியா கேட். முக்கியமாக காலையில் அந்த விலாக்லாம் பாருங்கள். இந்தியா கேட்டில் ஓடி போய் அந்த 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 வீடியோலாம் அரசியல்லாம் பேசியிருப்பேன் நான். அந்த 8ஆம் தேதி நடந்தது. அப்புறம் 9ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் அதே மாதிரியே திருப்பி இந்தியா கேட்டில் போய் ரன் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் மத்தியானம் வந்து ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஒரு டின்னர் வந்து என் ஃப்ரெண்டோட ஒருத்தவங்களோட டின்னரு, அதை முடிச்சுட்டு நைட்டு வந்தேன். நைட்டு வந்து வீடியோ எடிட் பண்ணுறது, கிளாஸ் எடுக்கிறது எல்லாம் முடிச்சுட்டு 10ஆம் தேதி காலையில் முகுந்தன் வந்துட்டாப்புல. நைட்டு 9ஆம் தேதி வந்துட்டான். 10ஆம் தேதி காலையில் தான் நானும் அவனும் ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணுவோம். எக்ஸ்போ இருக்குல்ல, பிப் கலெக்ஷன் பண்ணுற எக்ஸ்போ, அந்த இடத்துல மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியாச்சு. இப்போ எப்படின்னா பகல்கஞ்ச் அப்படின்ற ஒரு இடத்துல, நியூ டெல்லி பக்கத்தில் பகல்கஞ்சுன்ற ஒரு இடத்துல தான் ரூம் போட்டு ஸ்டே பண்ணியிருக்கான் முகுந்தன். அந்த இடத்துக்கு தான் நானும் போகிற மாதிரி பிளான். இந்த எக்ஸ்போ முடிச்சுட்டு நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்டா அப்படின்ட்டேன். எக்ஸ்போ அந்த வீடியோலாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ. நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோட நல்ல ப்ரெசன்டேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருந்தேன். 10ஆம் தேதி இந்த மாதிரி முடிஞ்சிச்சு. அப்புறம் நைட்டு பெட்டி பொறுக்கையெல்லாம் தூக்கிட்டு தமிழ்கிட்ட ஒரு வணக்கத்தை வச்சுட்டு என்ன அப்புறம் கிளம்பிட்டேன் நான். இந்த 3 நாள் 4 நாளைக்கு வந்து ஒரு 4000 போட்டுக்கோங்க சாப்பாடு சார்ஜ். என்னடா 4000 என்னடா தின்ன 4 நாளைக்கு அப்படின்னா, அப்படிலாம் கேட்காதீங்க. அவர் ஒரு நேரத்துக்கு கொடுப்பாரு, நான் ஒரு நேரத்துக்கு கொடுப்பேன், அந்த மாதிரி போயிடுச்சு. சரியா. அடுத்து வந்து 10ஆம் தேதி எக்ஸ்போ முடிச்சுட்டு பகல்கஞ்சுன்ற இடத்துக்கு பெட்டி பொறுக்கையெல்லாம் தூக்கிட்டு மெட்ரோ ஸ்டேஷன்லேயே பிடிச்சி போயிட்டேன். ஒரு மெட்ரோவும் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா எல்லோ லைன், ப்ளூ லைன், வயலட் லைன், ரெட் லைன் இருக்குது. மெட்ரோ கனெக்டிவிட்டின்றது சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கூட்டமாக இருக்குது அப்போது. அந்த சில டைமில் கூட்டமாக இருக்குது. டெல்லியை பொறுத்தவரை ட்ராவல் பண்ணி போகணும் அப்படின்னா மெட்ரோ பெஸ்ட்டான ஒரு விஷயம். கேப்லாம் போட்டோம்னா ரொம்ப லேட் ஆகுது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அது போக இங்கிலீஷ், ஹிந்தி இதெல்லாம் என்னென்னவோ பேசுகிறேன் நான். இன்னும் ஒரு 4-5 மாதம் இங்கே இருந்தேன் நான் பேசிடுவேன் போல். நல்லா இங்கிலீஷும் ஹிந்தியும் வந்துடும் போல். அப்புறம் பேன் இண்டியா யூடியூபர் தான். என்ன 10ஆம் தேதி இந்த மாதிரி முடிஞ்சு. 11ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ரூமில் தான் இருந்தேன். முகுந்தன் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டான். ஏன்னா 3-4 நாள் சரியான அலைச்சல். அதனால் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டான். அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே தூங்கி எழுந்திரிச்சிட்டு தூங்கலை. நான் இந்த எடிட்டிங்கு, கிளாஸு, அப்புறம் மித்த வேலைகளில் அதையே பார்த்துக்கிட்டே இருந்ததுனால என்னால் தூங்க முடியல. 9 மணி போல் முகுந்தன் வந்து பர்ச்சேஸ், வீட்டுக்கு தேவையான ஜாமான்லாம் ஏதாச்சும் இன்றைக்கி டெல்லி வரையும் வந்திருக்கேன், ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு பர்ஸு, அவன் மகளுக்கு பர்ஸு, பொம்மை இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தான். நான் அது வரையும் முழிச்சிருந்து எடிட் பண்ணேன். அப்புறம் 9:45 போல் படுத்தோம். காலையில் ஒரு 3 மணிக்கெலாம் எந்திரிச்சாச்சு. நான் 3:30 மணிக்கெலாம் கிளம்பிட்டேன். முகுந்தன் ஒரு 4 மணிக்கெலாம் கிளம்பிட்டான். எப்படியோ ஒரு 20 நிமிஷம் லேட் ஆகி போய் அந்த சொதப்பல் விலாகையும் நான் போட்டிருக்கேன். ரேஸுக்கு உண்டான டேக்கு உண்டான சொதப்பல் விலாகு. அது மாதிரி இதாகி போச்சு. முடிச்சு ரேஸ் வந்து 8 மணிக்கு முடித்தோம். ஏன்னா லேட் ஆனதுனால 8 மணிக்கு தான் முடிக்க முடிஞ்சிச்சு. ஒரு 9 மணிக்கெலாம் அந்த ஸ்பாட்டை விட்டு ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் தான் ரேஸ் நடக்குது. அந்த ஸ்பாட்டை விட்டு 9 மணிக்கெலாம் கிளம்பிட்டேன். ஏன் அவ்வளோ அவசர அவசரமாக கிளம்பணும் அப்படின்னா, எங்களுக்கு வந்து 3 மணிக்கு ஃப்ளைட் இருந்தது. அதை 1 மணிக்கு ரீஷெட்யூல் பண்ணிட்டாங்க. என்னான்னு தெரியல. அது கனெக்டிங் ஃப்ளைட்டு. 1 மணிக்கு டெல்லியிலேருந்து கிளம்பி பெங்களூருக்கு போகணும். பெங்களூருக்கு 5 மணிக்கு ட்ரெயினு ஃப்ளைட்டு. பெங்களூர்லேருந்து சென்னைக்கு ஃப்ளைட்டு.
ஸோ இதை பிடிக்கணும் அப்படின்னா இந்த டயத்துக்குள்ளே போனால் தான் செக்இன் கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் இது. என்ன இந்த ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா, தடவையே 2 ஃப்ளைட்டு போய் பார்க்குற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. சின்ன ஃப்ளைட்டு தான் அது. அது நல்லா இருந்தது. அப்படி ஏறும்போது ஒரு மாதிரி அழுத்துற மாதிரி இருந்தது. அப்புறம் பறக்கிறதே தெரியல. அந்த மேகம்லாம் பார்த்தேன், நல்லா இருந்தது. எல்லோரும் சொல்கிற மாதிரி என்னோடய சொந்த காசில் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு கிரிஞ்செல்லாம் பண்ணல. இது உங்களுக்கு நான் என்னோடய இதில் சொல்லணும் அப்படின்னா, உங்களோட ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தடவை பண்ணுறது வந்து ஏதாச்சும் ஒரு டூருக்காக பண்ணுறதா இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்காக போயிட்டு வரதா இருக்கட்டும், எந்த ஒரு எமர்ஜென்சிக்காகவும் முக்கியமாக வந்து இந்த கல்ஃபுக்கு வேலைக்கு போகிறதுக்காக மட்டும் அந்த ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதீங்க. அது அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃப்ளைட் நல்ல ஒரு அனுபவம். அதை வந்து வீட்டையே நினச்சிக்கிட்டு அதையே நினச்சிக்கிட்டு போவோம். அதை என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ அதனால் சொல்கிறேன், வேலைக்குன்னு தேடும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வேலையாக உங்கள் திறமைக்கு அவங்களே கூப்பிட்டு ஊதியம் கொடுத்து சந்தோஷமாக போயிட்டு சந்தோஷமாக வர மாதிரி இருக்கணும் நம்மளோட ட்ராவல் எப்போயுமே. ஓகேவா? இப்படி தான் முடிஞ்சுச்சு. இந்த ஃப்ளைட்டுக்கு உண்டான சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7200 7200, அது ஒரு 3200, 2600, சாப்பாடு ஒரு 4000. ஊடால வந்து இந்த மெட்ரோவுக்கு போயிட்டு வந்தது ஆட்டோவுக்கு, அதெல்லாம் ஒரு 1000 வச்சுக்கோங்க. இப்போ முக்கியமாக சாப்பாடை பற்றி சொல்லணும் அப்படின்னா, தமிழ் அங்கே இருந்ததுனால சாப்பாடு வந்து அங்கங்கே எங்கெங்கே கிடைக்குது அப்படின்றத அவருக்கு தெரிஞ்சாலுமே என்னால் அலைஞ்சு போக முடியல. நடக்கணும், ஏன்னா எல்லாத்துக்கும் நடக்கணும். அதனால் பக்கத்தில் கிடைக்கிறத அப்போதைக்கு சாப்பிட்டேன். பன்னீர் ரைஸ்னு ஒன்று சாப்பிட்டேன். நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கலன்றதை அது சாப்பிட்டுட்டேன். எப்போயுமே எனக்கு பிடிக்காதுன்றது கிடையாது. என்னால் அவ்வளோதான் சாப்பிட முடிஞ்சு. பிடிக்காத ஒரு பொருள் பிடிச்சிருந்ததுன்னா கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவேன், பிடிக்கலன்னா கம்மியாக சாப்பிடுவேன். சோலை பட்டூரே ஒரு மொக்க கடையில் நல்ல பெரிய கடையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் நல்லா இல்லை. ஆனால் லோக்கல் கடை ஏதோ ஒரு கடை மாதிரி இருக்குது. சோலை பட்டூர்னு உனக்கு மூந்து வாங்கி கொடுத்தேன் நியூ டெல்லியில். தரமாக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது அந்த இது. ஓகேவா? இப்போ ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட கேட்டு சோலை பட்டூர் வாங்கினோம் சாப்பிட்றதுக்கு. அது கடைசி வரையும் சோலை பட்டூரை சாப்பிடவே முடியல. சென்னை வந்து எடுத்து பார்க்குறோம், வீச ஆரம்பிச்சிருச்சு. தூக்கி போட்டுட்டு நானும் அவனும் பிரியாணி கடையில் போயிட்டு, ஒரு மொய்தீன் பிரியாணி அப்படின்ற கடையில் போயிட்டு 560 2 பிரியாணியும் ஒரு ஹாஃப் க்ரில்லும் வாங்கினோம். வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நான் 9 மணிக்கு 9:45 எனக்கு பஸ்ஸு, 850 டிக்கெட்டு. அவன் அங்கேருந்து தாம்பரம் போய் அவனுக்கு ட்ரெயின் தேனி பெரிய குளத்துக்கு. ஸோ அப்படியே போயாச்சு. இந்த ட்ரிப் இதோட முடிஞ்சுச்சு. இந்த டோட்டல் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு போடுறேன் நான். டெல்லி நான் போன நாள்லேருந்து கொஞ்சம் குளிர ஆரம்பிச்சிருச்சு. நல்லாவே ஒரு கிளைமேட்டு, ட்ரை வெதர்னு சொல்லுவாங்க டெல்லியை. நம்ம ஊர் மாதிரி ஹியூமிடிட்டி ஜாஸ்தியாக இருக்காது, கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் ஓடுறப்ப வேர்வை சீக்கிரமாக போயிடும், கூலிங்கும் இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஹார்ட் ரேட், செட்டிலான ஹார்ட் ரேட் கிடைக்கும். எனக்குலாம் 180 183 தான் மேக்ஸிமம் போச்சு. இங்கெல்லாம் ஓடினா 190 வரையும் போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ரன்னிங்க்கு அந்த டைம் சொல்லப்போனால் நல்ல ஒரு டைமு. ரெண்டாவது வந்து டெல்லி வந்து ஃப்ளாட் கோர்ஸுன்பாங்க, ரொம்ப சமதளம். அந்த 21 கிலோமீட்டரும் எல்லாத்துக்குமே பர்சனல் பஸ் கிடைக்குமா, எல்லாத்துக்குமே பர்சனல் பஸ் கிடைக்குமா. ஸோ இந்த தடவை எனக்கு வாய்ப்பு அமையலை. அடுத்த தடவை போனேன் அப்படின்னா எடிட்ரு, கேமராமேனு, என்னோடய ஒர்க்கெல்லாம் பார்க்குற அளவுக்கு நான் சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டு போயிட்டோம் அப்படின்னா இந்த ப்ரெஷர்லாம் இருக்காது. போனோமா, ட்ரௌசரை மாட்டினோமா, சட்டையை மாட்டினோமா, ஹாய் காய்ஸ் இன்னைக்கு 21 ஓட போகிறோம் அப்படின்ட்டு கத்திட்டு ஓடணுமா அப்படின்னு பர்சனல் பஸ் அடிச்சுட்டு வந்தோமான்ற மாதிரி வளர்ந்துடணும். கடைசியாக உங்களுக்கு ஷூ வந்து காட்டுறேன்னு சொன்னேன்ல, இருங்க எடுத்துகிட்டு வரேன். இதுதான் ஷூ போட்டிருக்கேன். இது நியூ பேலன்ஸ் மாடலு, சரியா? NBA லைட். இது நோவா பிளாஸ்ட்டு. அடுத்து இதுவும் நியூ பேலன்ஸு. அப்புறம் இன்னொன்று இருக்கே, அடிடாஸ் EOSL. இது எல்லாமே ஃபஸ்ட் காப்பி ஷூஸ் தான், சரியா? எல்லாத்துலேயும் ஒரு சைஸ் போட்டிருக்கு. ஸோ இந்த ஷூவில் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் தான் ஷூ போட்டிருக்காங்க. கம்மியான குவான்டிட்டியில் தான் ஷூ போட்டிருக்காப்புல. ஸோ அவரோட நம்பரை உங்களுக்கு கொடுக்குறேன். அவருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து ஷூ வேணுன்றதை வாட்ஸ்அப் மூலியமாக கேட்டு வாங்கிட்டு நீங்கள் அடுத்த பர்ச்சேஸ் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஃபஸ்ட் காப்பி தேவைப்பட்டது அப்படின்ற பட்சத்தில். ஓகேவா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.